பேசிக்காக அந்த லினக்ஸு நெட்வொர்க்கிங்லாம் எந்த லெவலுக்கு படிக்கணும்னா க்ளவுடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லினக்ஸும் நெட்வொர்க்கிங்கும் படித்தா மோர் தென் இனஃப். நான் நெட்வொர்க்கிங் சொல்கிறது வந்து பேசிக்காக ஹவு தி இன்டர்நெட் ஒர்க்ஸ், ஸ்விட்சு, ரவுட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து சப்நெட்டிங்கு, அதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிள் கான்ஃபிகரேஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அந்த ஒரு சிசிஎன்ஏயோட எக்ஸாமோட ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கோட எக்ஸாமோட நாலேஜ் வந்து இருந்தாலே வந்து லோவர் லெவலில் எப்படி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க ரவுட்டர்ஸில், ஸ்விட்சஸில் அப்படின்றதுலாம் அந்த பேசிக்காக அந்த ரவுட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே லாகின் பண்ணி எப்படி நிறைய விஷயம் கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும். அதை வந்து தான் நம்ம வந்து க்ளவுடில் நம்ம ஒரு விபிசி க்ரியேட் பண்ணிடுச்சு, நம்ம வந்து சப்நெட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரவுட் டேபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் போட்டு, ஸோ அதெல்லாம் பேசிக்காக லோ லெவலில் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம க்ளவுடில் படிக்கிறச்சே கொஞ்சம் வாழ்க்கை ஈஸியாகிடும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவே எப்படி வேலை செய்கிறது, அண்ட் அதுலேயே நிறைய விஷயம் வந்து ப்ராசஸ்லாம் எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கமாண்ட்ஸு எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை செய்யறச்சே நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், அண்ட் அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு யூஸ் கேஸை டிரைவ் பண்ணுறது தான் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்க்குறச்சே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுறது தான் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ பேசிக்காக வந்து ஜஸ்ட் கண்டினியூஸ் லேர்னிங் தான். ஐ மீன் க்ளவுட் ப்ராக்டிஷனர் முடிச்சிட்டோம், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டே தான் இருக்கணும். இந்த மோர் அண்ட் மோர் சர்டிஃபிகேஷன்ஸ் வி ஸ்டடி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் கண்டென்ட்டில், the more and more experience we gain, the more situations you see, more scenarios you work out, both theoretically and practically, more services you are exposed, எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்வீசஸ் வரும் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி வந்து யூஆர் டையிங் இட் பேக் டு தி பில்லர்ஸ் ஆஃப் அ க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். பேசிக்காக அந்த செக்யூரிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட் ஆர்கிடெக்சர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பில்லர்ஸ்க்கு எப்படி அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க, எந்தெந்த பில்லர்ஸை டச் பண்ணுறீங்க, எந்தெந்த பில்லர்ஸ் வந்து ட்ரேட் ஆஃபாக இருக்குது உங்களோட சொல்யூஷனில், பேசிக்காக எந்த இடத்துல S3, எந்த இடத்துல இபிஎஸ், எந்த இடத்துல இஎஃப்எஸ், ஸோ அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் எப்படி வந்து அதை பை ஹேண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி நம்ம வந்து அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோடாக க்ரியேட் பண்ணுறது, அதுலேயே அதுக்கப்புறம் எப்படி அதை ரீயூசபிள் மாடியூல்ஸாக எழுதுறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பேசிக்காக நம்ம ஒரு க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்மை கற்றுன்ட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து டெம்ப்ளேட்டாக எழுதுறது, அந்த டெம்ப்ளேட்டையே எப்படி ரீயூசபிளாக எழுதுறது, அதையே எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, மேபி சிடிகே, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் யோசிக்க ஆரம்பிக்கிறச்சு யூ வில் ஸ்லோலி கெயின் மோர் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். மோர் அண்ட் மோர் கொஷன்ஸ் யூ ஆஸ்க், தி மோர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெயின். அதுதான்.